ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கலர் கோல மாவு தான் பார்க்க போகிறோம். கலர் கோல மாவில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம கலர் கோல மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மணலில் ரெடி பண்ண போகிறோம், அதுக்கப்புறமா ரவையில் ரெடி பண்ண போகிறோம். அப்புறமா நான் எப்போதுமே நார்மலாக நம்ம வாசலுக்கு போடுவோம் இல்லையா, ஒயிட் கலர் கோல மாவு, அதுலேயும் நம்ம வந்து எப்படி கலக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரவை பார்த்திங்கன்னா இதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லை. சில டைமில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம், அது சில டைமில் வந்து பூச்சி வச்சிரும். அதை நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி போடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க நல்லாயிருக்கும். வாங்க அந்த கலர் பொடி வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாவே வந்து கலர் பொடி தான் ஸ்பெஷல். அதில் வந்து நம்ம வந்து எந்தெந்த பொருள்லாம் வச்சு அந்த கலர் பொடி வந்து ரெடி பண்ணி நம்ம கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மணல் எடுத்திருக்கேன். இந்த மணலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜல்லடை வச்சு சலித்து எடுத்துடலாம். ஏன்னா வந்து அதில் தூசி கல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாமே போயிட்டு மணல் மட்டும் நல்லா சுத்தமாக கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து கலர் பொடி கலந்து கோலம் ரெடி பண்ண போகிறோம். அப்படி ரெடி பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னாலுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா வந்து வெறும் கலர் பொடி வச்சு போட முடியாது இல்லையா. நம்ம மணல் கலந்தோம் அப்படின்னு சொன்னால் கோலமாகவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்மளை பார்க்குறதுக்கும் வந்து நம்ம கையால் வந்து அந்த கோலப்பொடியை வந்து நம்ம வந்து கலந்து விடும் போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த மணல் வந்து கலக்கிறது. இப்போ வந்து எந்தளவு நம்ம கலர் பொடி எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்தார் மாதிரி தான் வந்து மணல் எடுத்து ரெண்டுமே நல்லா கையால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சூப்பரான கலர் பொடி கிடச்சிரும். இது பார்த்திங்கன்னா நிறைய பொருள் வச்சு கலக்கலாம். உப்பு வச்சு கலக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை வச்சும் வந்து கலர் பொடி கலந்து கோலம் போடுவாங்க. பார்க்கலாம் நம்ம ஒன்று ஒன்றா. நம்ம வந்து இது மாதிரி முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிடணும். அந்த டைமில் கோலம் போடுற டைமில் இது மாதிரி கலந்து நம்ம வந்து ரெடி பண்ண முடியாது இல்லையா. இது மாதிரி வந்து ஒரு நல்லா வந்து காஞ்ச பாத்திரத்தில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ரவை வந்து கொஞ்சம் பூச்சி மாதிரி இருந்துச்சு. சரி, அதனால் அதுலேயும் நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே நார்மலாக வந்து ஒயிட் கலர் கோலமாக விடுவோம் இல்லையா, இது வந்து நம்ம கலர் பொடி வந்து கலந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வந்து வெளிர் கலராக இருந்தால் அந்தளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா திக்கு கலராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அதனால் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் பொடி கலந்து நம்ம விட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி இது இந்த அரிசி வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நம்ம வந்து டிசைன் போடுவோம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம ஏதாவது வந்து பூ போடுவோம் அல்லது மயில் மாடு அந்த மாதிரி கரும்புக்கெலாம் கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு வச்சு கலந்துக்கலாம் நம்ம. உப்பும் பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது டிசைன்ஸ்க்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி உப்பு அரிசி அது மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து உப்பும் அரிசியும் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாகை சமையல்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.